ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மருந்து குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். தேங்காய், இது பூண்டு, சின்ன வெங்காயம், 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது மிளகுத்தூள், சீரகத்தூள், புளித்தண்ணி, பெருங்காயம், மஞ்சள் தூள். இந்த அளவு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்ச தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பொடியில் இந்த அளவு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு மிளகாப்பொடி நம்ம சேர்க்கலை, மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இதுதான் காரம். நெக்ஸ்ட்டு சீரகத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சாச்சு. கடாயை காஞ்சிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிடுச்சு. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வெடிச்சிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயமும் 5 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கணும். நம்ம ஊற்றிக்க எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். இப்போ இதில் மசாலா வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஜார் கழுவுன தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து கிராமங்களில் வந்து குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வயிற்றில் இருக்க புண்ணு வந்து சீக்கிரம் ஆறும், தாய்ப்பால் அதிகமாக ஊறும். அதுக்காக தான். இப்போ சிட்டியில் இருக்கவங்களாம் இந்த மாதிரிலாம் செய்வீங்களான்னு தெரியல. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பூண்டு மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புல நெய் மீன் கருவாடு துண்டை சேர்க்கலாம், இல்லைன்னா முட்டை உடச்சி ஊற்றலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.